Shiva 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 Shiva. தம்பி லட்சுமணன் வந்து நிகழும் தமிழ் ஆண்டின் பெயர், மாதத்தின் பெயர், நாள், நட்சத்திரம், திதி, மலர் உரிய, தேய்வுரிய அவருக்கு சமாச்சாரத்தை சொல்லுவான். கொஞ்சம் கேளு. இடம் ஆணிமா 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, வளைகுறை சதுர்த்தி திதி, மக நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னியா லக்னம். சரி, ஓகே. கன்னியா லக்னம் வந்துருச்சா? அதாவது தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா சதுர்த்தி திதி சொல்லியிருக்காரு. ஆடி மாசம் 25ஆம் தேதி சூரியன் மிதுனத்தில் இருக்கிறாரு. லக்னம் கன்னி சொல்லியிருக்கிறாரு. நட்சத்திரம் மக நட்சத்திரம், சிம்ம ராசி சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே பார்த்தபடினா போன மீட்டிங்ல நம்ம வச்சு என்ன சொன்னார், ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்க. இப்போ அந்த குழந்தையோட இப்ப இந்த கோச்சார கிரகங்களை போடும், இந்த கோச்சார கிரகங்களை போடும். அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தையுடைய ஜாதத்தை வச்சுதான் நீ பார்க்கணும்னா வளர்ந்த ஆளுக்கு எப்படி பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்ன சொன்னேன், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய ஜாதத்தை கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, பெரியவங்க எப்படி இருப்பாங்க, அவருடைய தொழில் எப்படி இருக்கும், மூத்த சகோதரனா இளைய சகோதரனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கல்யாண ஜாதத்தை கொடுக்க என்கிட்ட என்ன கேட்டார்னா, இவனை குழந்தையே பிறக்கலையே எப்படி பார்ப்பான்னு கேட்டார். இப்போ ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தடை என்பது திருமண வயதுக்கு மேல போச்சுன்னா அவங்கள ஜாதத்தை பார்க்கணும். அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு, அல்லது ஏதாவது மருத்துவம், அல்லது வேற விரை செலவு, அல்லது வீடு கட்டுறது அப்படிங்கிறது மேக்சிமம் அவங்க ஜாதகத்தை வந்து டிசைட் பண்ணலாம். திருமண தடைங்கிறது இன்னைக்கு இயற்கையா பாதி இருக்குது, செயற்கையா பாதி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும், இல்லையா? இப்ப கன்னியா லக்னம் சொல்லி இருக்கிறார். இப்ப ஜாதகம் இருந்துதான் பார்க்கணுமா, ஜாதகம் இல்லாம பார்க்க முடியுமா அப்படிங்கிறத கேள்வி. என்ன சொல்றது, ஜாதகம் இல்லாம பார்க்கலாமா? இப்போ சமீபத்துல சாஃப்ட்வேர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபி பிரசன்ன ஆரோடம் வந்துச்சு, ஜாமக்கோல் ஆரோடம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி பிரசன்ன பார்த்தோம், பிரியா தெரிய சோழி வரட்டி பார்த்திருக்காரு. அவரு இவரு வெத்தலையை கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவார். நம்ம சக்தி குரு வேற பாத்தீங்களா, அது வெத்தலை பிரசன்னம். அது எப்பவுமே வெத்தலை போடும்போது அவர்கிட்ட கொடுத்து கேட்கறது வழக்கம். இது ஆம்பளை வெத்தலையா பொம்பளை வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லு, பொம்பளை வெத்தலையா போட்டுக்கலாம், ஆம்பளை வெத்தலாம் வேண்டாம், அவரு கரெக்டா சொல்லுவார். ஆனா அந்த கல்யாணமா கூட என்ன பண்ணுதுன்னா அதுக்கே சந்தேகம் வந்து பிரிச்சு வச்சிருச்சு, இப்போ ஆண் வெத்தலை பெண் வெத்தலைன்னு. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ன ஆரோடம் சாஃப்ட்வேர்ல வர்றதுக்கு முன்னாடி எப்படி பிரசன்னா பார்த்தாங்க அப்படின்னு அதான் வெத்தலை பிரசனம் சொல்லப்படுது. அது என்ன நினைச்சாங்கன்னா மைத்தடவி பாக்குறாங்கன்னு நினைப்போம். கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த மைத்தடவி பாக்குறாங்க. மைத்தடவி பாக்குறதில்ல, அந்த வெத்தலையை வச்சு அந்த எண்ணிக்கையை வச்சு அவங்க சொல்றாங்க பிரசன்ன ஆரோடம். கேரளா பக்கம் சோழி பிரசன்னம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம், நம்ம ஜாதகத்துல கோச்சார ரீதியாக அந்த லக்னம், லக்னாதிபதி, லக்னமே நட்சத்திராதிபதி, ராசி, ராசியாதிபதி, இதை பேஸ் பண்ணி அன்னைக்கு கிரகங்களை கம்பேர் பண்ணி அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகம் தேவையில்லை. இப்போ நட்சத்திர பிரகாரம் பேர் வச்சிருக்கிறோம். நட்சத்திர பிரகாரம் ஏன் பேர் வச்சிருக்கிறோம், அன்னைக்கு ஏன் வைக்க சொன்னாங்க? ஏன்னா பெரும்பாலான கூட ஜாதகம் இருக்காது, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் இருக்காது. அவங்க பேரை சொல்லுவாங்க. என்னது, ஹேமலதான்னு சொல்றாங்க, ஹேமபிரியான்னு சொல்றாங்க. ஹேமங்கிற அந்த ஹே அப்படிங்கிற எழுத்து எந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்கும், ஒரு மதிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஹேங்கிற நட்சத்திரம் எதுக்கு ஆரம்பிக்கும், எதுக்கு ஆரம்பிக்கும், அந்த ராசிலா புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரம் அப்ப என்னன்னா அவங்க ஹேமலதா, ஹேமா, ஹேமமாலினி அப்படின்னு சொன்னா புனர்பூச நட்சத்திரம்னு மனசுல வச்சுக்கிட்டு அவங்க ஜாதகம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவுதான் மேம். அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரம் அவங்களது மிதுன ராசியா, புனர்பூச நட்சத்திரம் கடகராசியா அப்படிங்கிறது கவலை இல்லை. அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு இப்ப சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி அவங்க பலன் சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப மக நட்சத்திரம் சிம்ம ராசின்னு தம்பி சொன்னா, மகத்துல சிம்மம் இருக்குது. அந்த சிம்ம மகம் நட்சத்திரம் கேது. அந்த கேதுனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கிறாங்க, அஸ்வினி, மூலம், மகம், இது மூணுல இருக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இப்ப அவருடைய ஜென்ம லக்கணத்துல அந்த ஜென்ம லக்கணம் இது சார்புடையதா இருந்தா எப்படி, அவருடைய ஜென்ம லக்கணத்துல ஒருவேளை மகம், அஸ்வினி, மூலம் இந்த நட்சத்திர சாரங்கள்ல அவருக்கு சந்திரன் போயிட்டு இருந்தா அவர் என்ன கேட்க வருவாரு,
இன்னைக்கு உங்ககிட்ட போட்ட நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்மராசி. ஓகே, உங்க கையில டேபிள்ல இருக்கு, மாற்றம் கிடையாது. அவருடைய ஜென்ம லக்னம் கும்பமா இருக்குன்னு வச்சுக்கோ, அல்லது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல அந்த லக்ன நட்சத்திரம் சதயமா இருக்குன்னு வச்சுக்கோ. சதயம். ஓகே, இப்ப இந்த எங்க இருக்கிறாரு சந்திரன்? எங்க இருக்காரு? இப்போ மகத்து இருக்காரு, கேது இருக்காரு. இப்ப அவர் எதை கேட்க வருவாரு? 7ஆம் பாவத்தை பத்தி கேட்க. 7ஆம் பாவம்னா விஜயனை சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா சின்ன பையன் 7ஆம் பாவத்தை பத்தி கேட்க வர மாட்டான். அவன் வருவான், அவனும் வருவான். அவன் என்ன கேட்பான்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்களா சார்? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எதெல்லாம் செய்யலாமா? அவன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கிறான். இன்னைக்கு பிள்ளைங்களாம் ரொம்ப ஓரம். 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்களாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கும், பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறானுங்க, கட்டை பிடிக்க முடியும் நம்மளால. அதனால அதை ப்ராஜெக்ட் பண்ணலாமா, அதை உடனே சேர்ந்து செய்யட்டுமா, இல்லை வேற கூட சேர்ந்து செய்யலாமா, அவன் என்கிட்ட பொறாமையா இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். யாரு? அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மா நம்மகிட்ட வந்து கேட்க. நீங்க சொல்ற மாதிரி பெரும்பாலும் இந்த பூச நட்சத்திரம் கடக ராசியில பிறந்தவங்களா இருந்தா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த 18 வயசு அந்த சனி திசை பூர்த்தி ஆகிறதுக்குள்ளவே அவங்களுக்கு கல்யாணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் கல்யாண பேச்சுக்காக வருவாங்க. சரி, ஒருவேளை அது கும்ப லக்னம், கும்ப ராசியா இருக்கிறாங்க, கேட்கறது சூரியனுடைய வீடா இருக்குது. இப்ப ஒரு அரசியல்வாதி போய் நான் சந்திக்கலாமா? எது வேலை வாய்ப்பு விஷயமா? சரி, ஒருவேளை அது சதய நட்சத்திரம் இல்ல, அவங்க திருவாதிரையா இருக்கிறாங்கன்னு வச்சு. ஒருவேளை சந்திரன் திருவாதிரை இருந்தா என்ன? இப்ப மக நட்சத்திரம் ஓடுது, 3ஆம் பாவம். இப்ப 3ஆம் பாவம் சம்பந்தமான கேள்வி. அவங்க என்ன பண்ணுவாங்க? சந்திரன் 3ஆம் பாவத்துல கேதுவுடைய சாரத்துல இருக்கிற காரணத்தினால அவங்க இளைய சகோதரனை பத்தி கேட்க வருவாங்க. இளைய சகோதரனுக்கு உதவி செய்யலாமா? இளைய செஞ்சா நல்லா இருக்குமா? சாமியாரா போறாங்கன்னா அனுப்பலாமா? அவங்க கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு சார், சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இது திருவாதிரை. திருவாதிரையில அவன் சந்திரன் போச்சுன்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு அந்த திருவாதிரை எப்படி வேலை செய்யும்? சதய நட்சத்திரக்காரத்துக்கு ஒரு வேலை. சரி, அதே சுவாதியா இருக்கான்னு வச்சு, சுவாதி நட்சத்திரம் துளாராசிக்காரா இருக்காரு, அவருக்கு அந்த 11ஆம் வீடு பாதகமானது இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த துலா லக்னம் இல்ல துலா ராசிக்காரனுக்கு 7ஆம் வீட்டுக்கு செவ்வாயை வச்சுதான் நீங்க டீட்டெயிலா சொல்லணும். அப்ப 7ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவருக்கு ஒருவேளை 11லயே இருக்காரு வச்சுக்க, இந்த ராசியில். இப்ப செவ்வாய் மேஷத்துல இருக்காரு, மேஷத்துல அநேகமா முடிய போறாரு நினைக்கிறேன், கிருத்திகை வந்திருப்பார். அது சூரியனுடைய வீடு. இப்ப துலா லக்னக்காரங்களுக்கு மேக்சிமம் மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இருக்கும் செவ்வாய். செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல அந்த கேது அல்லது ஒரு 11ல இருந்தா அந்த பொண்ணோட ஜாதத்தை வச்சே நீங்க சொல்லிக்கலாம், இவருக்கு வரக்கூடிய கணவர் இவரை ஏமாற்றக்கூடியவரா இருப்பார், எந்த வேலையும் செய்யாம இருப்பாரு, அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதகதையா இருப்பாரு, அவரு நமக்கு நேர் எதிரான கருத்தா இருப்பாரு, இந்த பொண்ணுதான் அவர் சம்பாரிச்சு போட்டு அவரை வாழ வைக்கிறது. இதுதான் அந்த செவ்வாய் உங்களை ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அந்த செவ்வாய் 7லயே இருக்கான்னு வச்சு, அந்த செவ்வாய் அவருக்கு இந்த துலா லக்னத்துக்கு இப்ப துலா ராசி சுவாதி இருக்கு, சுவாதியில அவங்களுக்கு சந்திரன் ஓடிட்டு இருக்கு, அவருக்கு துலா ராசிக்காரவே இருக்கிறாரு, அவருக்கு 7ல செவ்வாய் 10% அங்க இருக்கிறார். அவருக்கு அந்த 7ஆம் பாவம் அவர் பாதிப்பு. நாம கூட பேண்ட் ஷர்ட்டை போட்டுருக்கோம், என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சூரியன் இருந்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு பிற்பாடுதான் அவருக்கு மன வாழ்க்கையை பத்தி பேசணும், அப்பதான் செட் ஆகும். ஒருவேளை இந்த ஜாதகத்துல இந்த கன்னியா லக்னம் பண்ணப்படுது மக நட்சத்திரம் சிம்மராசி. இந்த கன்னியா லக்னத்தை அப்படியே பேஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்ப எங்க இருக்காரு உங்களுக்கு? இந்த கன்னியா லக்னத்துக்கு லக்னத்துல கேதுவும் 7ல ராகு இருக்கிறார், கோச்சார ரீதியா அப்படித்தானே. 8ல செவ்வாய் இருக்கார். இப்போ ஒரு ஜாதக ரீதியாக நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்க முன்னாடி ஒருத்தர் ஜாதகம் பார்க்க உட்கார்றாரு. இப்ப கன்னியா லக்னம் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவரு என்ன சட்டை போட்டிருப்பாரு? சார் இது நான் சொல்ல சார், நாங்க பார்த்தத இந்த மதுரை இவர் ஒரு புக் கொடுத்தார், மதுரை மீனாட்சி, யாருக்கு பேர்? ஐயா பேர் மீனாட்சி சுந்தரம். அவரு நம்மை ஆளும் கோள்கள் அப்படிங்கிற தலைப்புல அத சொன்னார். அது புத்தகமா வெளியிட்டிருக்கிறவர் சொன்னார், அது நமக்கு தெரியல. இவர் ஒரு முறை நம்ம புத்தகத்தை கூட அந்த புத்தகம் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த அனுபவ சமாச்சாரத்தை அந்த மதுரை மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவரு நம்ம மீட்டிங்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை அனுபவ ரீதியா சொன்னார். உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க ஜாதகம் பார்த்துட்டு காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு காசு கொடுப்பாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இல்லையா போய் 10 அனுப்பிச்சிட்டு வர்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டெவலப் பண்றேன்னு சொல்றவர் யாரா இருப்பார்?
இல்ல அங்க உங்க முன்னாடி உட்காந்து கால் மேல கால் போட்டு உங்களை என்கொயரி போட்டவர் யாரா இருப்பா? எத்தனை வருஷமா நீங்க ஜாதகம் பாக்குறீங்க? எந்த ஊர்ல நீங்க கத்துக்கிட்டீங்க? உங்களை யார் சொல்லி கொடுத்தா? வந்து பஞ்சாங்கம்லாம் ஒன்னாதான் இருக்கு. ஆளாளையும் மாத்தி மாத்தி சொல்லி நமக்கு முன்னாடி அவர் நம்ம ஜாதகத்தை சொல்ல ஆரம்பிச்சது. யார் அப்படி சொல்லுவாரு அப்படின்னா, இந்த துலா லக்னம் ஒருவேளை ஜாதகத்துல இந்த கன்னி லக்னத்துக்கு அந்த 8ல செவ்வாய் இருக்காரு பாருங்க. இப்போ 8ல செவ்வாய் இருக்காரு இல்லையா, அந்த செவ்வாய் லக்னமா அந்த மேஷ லக்னம் மேஷ ராசிக்காரங்க மட்டும் வந்தா இந்த என்கொயரி பண்ணுவாரு. புரியுதா? நமக்கு 8, அவருக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் வீடு என்ன கம்பீரம், ஒரு ஜபர்தஸ்த், ஒரு கெத்து. அவர் என்ன பண்ணுவாரு, அவரே பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பார். இப்ப சக்தி குருமாரி ஆளா தான் கொஞ்சம் கோச்சுக்குவார். அப்போ டென்ஷன் ஆயிடுது. புத்தகத்தை மூடி வச்சுட்டு நாளைக்கு வரங்க நீங்க வாங்க நினைச்சிடும். நாம அப்படிலாம் பேச அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்து காஃபி சாப்பிட்டு முறுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் எதுவும் பேச விடாம போட்ட காலத்து நம்ம வேணும். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவரு ஒன்றும் சடான கோவம் வந்துடும். நான் கோச்சிக்கிறதே கிடையாது. அவர்கிட்ட கோச்சு என்ன போகுது, கதவை சேர்த்து டீ சாப்பிடலாம்னு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. டீ வாங்கி கொடுத்தா அப்புறம் எதாவது பேசுவாரா? முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருந்து முரண்பாடான கருத்து உள்ளவரா இருப்பாரு. சார் நீங்களே கன்னி இலக்கணத்தை அது நீங்களே போதும், நீங்களே ஜோசியர், நீங்களே அறிவாளிதான். ஆனா உங்களை அறிவை சோதிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன கலர் சட்டை போட்டுப்பாரு? சிவப்பு கலர் சட்டை போட்டுப்பாரு. நீங்க அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிற சிவப்பு கலர் சட்டை அவருக்கு அதுக்காக சொன்ன கரெக்டா சொல்லுங்க. அண்ணன் கொஞ்சம் மெரூன் கலர் போட்டுருக்கோம், இவர் ரோஸ் கலர் போட்டிருக்காரு, நீங்க நடுவில் உட்காந்துருக்கீங்க பிரியா கிரீன் கலர் போட்டிருக்காரு. ஸோ அதனால உங்களை பொறுத்தாருக்கேன். அப்ப என்னன்னா நீங்க என்ன கலர் செட்டா வேணாலும் போட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு 8ல செவ்வாய் இருக்கு, கன்னி இலக்கணம். இப்ப அவர் எப்படி வருவார்? இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி போது எங்க பார்க்கணும், உங்க லாபத்தில் இருக்கிறார். நீ செவ்வாய்க்கிழமை இந்த கிழமையினுடைய அதிபதி நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 8ல இருக்கிறாரு. உங்களுக்கு 8ல இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு இவர் மாத்திரம் இல்ல, இவர் மாதிரி வரக்கூடிய ஆளுங்க பூரா இப்படிதான் இருப்பாங்க. அதனால நீ கதவை சாத்திட்டு போறது பரவாயில்ல. அண்ணனுக்கு பிரச்சனை கிடையாது. அவர்கிட்ட வர ஆளுங்க பூரா சாஷ்டாங்கமா உழுது நமஸ்காரம் போட்டு தான் கேட்கறாங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்போ சரி புதன்கிழமையா இருக்குது, கன்னி இலக்கணமா இருக்குது, அன்னைக்கு கன்னி இலக்கணம் புதன்கிழமை. அப்போ புதன் ஆதிபத்தியம் அங்க ஜாஸ்தியா இருக்குது. அங்க வரவு போறாம ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவன் உட்காரும் போது திசாபுத்தி அந்தரத்தோட உட்காருவாரு. இது என்ன பண்ணுன்னு கேட்பாரு. சார் அந்த லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, தசாபுத்தி என்ன, தசாபுத்தி சொல்லிட்டாரு, இந்த கிரகங்கள் எனக்குன்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப தம்பி ஜாதகத்தை கொடுங்க பார்க்கலாம் பாரு. செல்வராம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார். சக்தி குரு என்ன பண்ணுவாரு, என்ன இப்படி கேக்குறீங்க, யானையில போறவன் யானை மேல போறவன் சுண்ணாம்பு கேட்கற அப்படிம்பார். இது நாம என்ன பண்ண முடியும், அவரை ஜாதக ரீதியாக ஜோதிடம் தெரிஞ்சவர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இந்த கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்கள் யார் வீட்டுல இருக்குதுங்க அப்படி கேட்டா அவருக்கு தெரியாது. போன்ல கேட்கிறாரு, சார் 4ல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷமா சார், அந்த 4ஆவது இடம் சொல்றீங்களா, அது எந்த வீட்டுல இருந்து, உங்க வீட்டுல இருந்தா எங்க வீட்டுல இருந்தான்னு கேட்கும். அது தெரியலீங்களா, அது போய் தெரிஞ்சுட்டு எத்தனை வீடு தள்ளி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு தெரியும். லக்னம் என்னதுன்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல. நாம செவ்வாதசத்தை பாக்குறோம். செவ்வாதசம் இது வரைக்கும் யாருக்கு என்ன பண்ண தெரியாது. செவ்வாய் எங்க தெரியுமா பண்ணோம், தேசிய லக்னமா இருக்கு, லக்னத்துக்கு 7ல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயினுடைய சாரத்துல இருந்தால் அந்த செவ்வாதசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதான் செவ்வாதம். சும்மா ஆளால் பேசிட்டு கூடாது. சரி மறுபடியும் விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன்கிழமை வரக்கூடியவங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அந்த நாளுடைய அதிபதி புதனா இருக்கிற காரணத்தினால ஆடிட்டரா இருக்கலாம், வியாபாரியா இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும், அல்லது நூல் சம்பந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். இவங்க மாதிரி ஒரு அறிவாளியான ஆளுங்க, அறிவுபூர்வமான நீங்க சொல்றதை முழுக்க கேட்டுக்கிட்டு அது ஆய்வு மனப்பான்மையோட வருவாங்க. அதுக்கு பதில் சொல்ல நீங்க தயாரா ஓகேவா. அடுத்து வியாழக்கிழமை வரார். வியாழக்கிழமை அந்த நாளுடைய அதிபதி குரு. நீ கன்னியா லக்னம் தான். இந்த வியாழன் எங்கெல்லாம் இருக்கிறாரு நம்மளுக்கு, இப்ப வியாழன் எங்க இருக்கான்னு கோச்சாரத்துல பாத்துங்க. அவர் 9ல இருக்காரு, ரிஷபத்துல இருக்கிறாரு. ஓகே, ரிஷபத்துல உங்களுக்கு ரோகிணியில இருப்பார். 9ஆம் பாவத்துல இருக்கிறார். ஓகே, இன்னைக்கு வியாழக்கிழமை
வியாழக்கிழமைக்கு அதிபதி குரு இந்த லக்கணத்துக்கு 9ல இருக்கிறார். புரிஞ்சு வச்சா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா, அந்த வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கஸ்டமர், 2வது கஸ்டமர், அன்னைக்கு லக்கணம் உங்களுக்கு கன்னியா இருந்தால் உங்க ஜாதகம், அவர் லக்கணம் இதுவா இருந்தாலும் சரி, அவர் என்ன கேட்பாரு தெரியுமா? அதாவது குழந்தைங்க வகையில அவங்க சுபகாரியம் பண்றதுக்குண்டான வாய்ப்பை கேட்பாங்க. எப்படி பண்றது, என்ன பண்றது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்குமான்னு கேட்பாங்க, தந்தை வழி பூர்வீகத்தை அடைய முடியுமான்னு கேட்பாங்க, ஆன்மீக பயணம் போக முடியுமான்னு கேட்பாங்க. அவங்க வந்து உட்கார்ந்தாவே 9ல குரு வந்து உட்கார்ந்தாவே, என்ன சார் இங்கே திருப்பதி போயிட்டு வந்தீங்களா, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டா ஆமா அப்படியே ஆச்சரியம். எப்போ போனீங்க? போனவதான் சார். அப்ப வியாழன் அதிபதி புத்திர ஸ்தானத்தை, அவங்க கல்வியை பத்தி கேட்க வருவாங்க, குழந்தைங்களுக்கு ருதுசாந்தி பண்ண வருவாங்க, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்க வச்சு கல்யாணத்துக்காக வருவாங்க. பெரியவங்க வந்தா ஒரு அந்த கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணே வந்தா என்ன கேட்கும்? அதில் காதல் காவியத்தை பத்தி கேட்காது. இந்த மாதிரி லவ் மேரேஜா அந்த டைரக்டா பார்த்தா எல்லாம் கேட்கறாங்கல்ல சார், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ், படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே கேட்கறாங்க, வேலை செய்யற பிள்ளைங்க எல்லாமே கேட்கறாங்க, யாரும் ஒளிமுறைகள் அது கிடையாது, டைரக்டா கேட்கறாங்க. உனக்கு காதல் கல்யாணம் செட் ஆகும்னு சொல்ல வேண்டியதான். பொருத்தம் பார்க்குற மாதிரிதான், நீங்க பொருத்தம் பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. பொருத்தம் பார்த்து கொடுக்குற வேலையோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க அது தப்பு இது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் தலையில எந்த பொண்ணை எந்த மாப்பிள்ளை யார் கட்டிக்கிறதுங்கிறது எழுதியாச்சு, அது நீங்க மாத்த முடியாது. அந்த பொண்ணு வரும்போது உங்களுக்கு நல்லா இருந்தா உங்ககிட்ட ஜாதக பொருத்தம் பார்க்க மாட்டாங்க, உங்க கெட்ட நேரம் உங்ககிட்ட பார்ப்பாங்க. யாருக்கு? ஜோசியனுக்கு கெட்ட நேரம் தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சரியில்லாம போகலாம். ஆனால் சரி, வெள்ளிக்கிழமை வரார் சுக்கிரன், அதே கன்னியா லக்னம், சுக்கிரன் 11ல இருக்கார் ஜாதகத்தில், ஆயுளத்தில் இருப்பார் புதன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய லக்னம் ஒருவேளை கடக லக்னமா இருந்துச்சு, அந்த கடகல சந்திரன் போறாரு வச்சு, இப்ப அது வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை கேட்க வருவாங்க, பொன் ஆபரணம் நகை ஆபரணம் செய்யலாம்னு கேட்க வருவாங்க. இப்ப நமக்கு வெளிநாட்டுல போய் வேலை கிடைக்குமான்னு பார்ப்போம், அல்லது அது லேபர்ஸ், அது சனியினுடைய நட்சத்திரம், லேபர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கலையே என்ன பண்ணுவாங்க, நம்ம தொழில் செய்யறோம், ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை பார்க்குறோம், செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதுக்கு தீர்வு என்ன சொல்றீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட சந்திரனோ அல்லது சம்பந்தப்பட்ட 10ஆம் பாவாதிபதி செவ்வாயோ பேரிச்சு ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அது ஆகாதுங்க. அது பேர் 45 நாள் செவ்வாய் போயிடாரு 10ஆம், அது போனார்னா சரியா போயிடும். 45 நாள் இருந்து 5 நாள் தான் இருக்கும். செவ்வாய் வந்து என்ன பண்ணுவாரு, ஆடி மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல கிளம்பிட்டானாக்கா வேலை முடிஞ்சிச்சு. அப்போ மிதுனத்துல இப்ப சூரியன் இருக்கிறாரு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இப்பதான் ஆரம்பிச்சிருந்த கன்னியா லக்னம், இந்த கன்னியா லக்னம் அநேகமா சூரியனுடைய சரத்தான் இருக்கும், ஒரு 10 டிகிரிகள் தான் இருக்கும். இந்த குழந்தை கன்னியா லக்னத்துல பிறந்த இந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை என்னன்னு கேட்பார். விஜயன் ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணார். இதுக்குதான் அவங்களுக்கு நவாம்சம் கொடுத்துருக்குறாங்க, திரைக்கானம் கொடுத்துருக்குறாங்க, தொழிலை பத்தி தெரிஞ்சுக்க தசாம்சம் கொடுத்துருக்குறாங்க, அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க துவாதசம்சம் கொடுத்துருக்குறாங்க. இது பல வகையில் ஆராய்ச்சி பண்றதை விட டைரக்டா அந்த கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிப்பலாம் வேலை. இப்ப திரைக்கானம் இருக்குது, திரைக்கானங்கிறது ஒரு ராசியை 3ஆ பிரிக்கிறது 10 டிகிரியா. இப்ப கன்னியா லக்னம் திரைக்கானம்னு என்ன அர்த்தம்? கன்னியா லக்னத்துல முதல் திரைக்கானம் கன்னியா லக்னமாவே இருக்கு திரைக்கானம். அப்ப அந்த கன்னியா லக்னமா வரும்போது அது 3ஆம் வீடு என்ன, உங்களை விருச்சிக ராசி, விருச்சிக ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய வீடு ஜலராசி. ஸோ இதுக்கு அடுத்தபடியா இது சரி, முதல்ல இது என்ன குழந்தை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கன்னியா லக்னத்துல பிறந்திருக்குது, அந்த லக்னாதிபதி புதனா இருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி புதன், ஓகேவா? இப்போ லக்னம் ஏறிய நட்சத்திராதிபதி சூரியன் உத்திரம். இது என்ன குழந்தை இப்ப பிறந்திருக்கு சார்? குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்குது? ஆண் குழந்தை. இப்ப ஆண் குழந்தை பிறந்தா அடுத்த குழந்தை என்னன்னு கேட்க மாட்டேன், ஆனா பெண் குழந்தை பிறந்தா அடுத்த குழந்தை என்னன்னு கேட்பான். ஒருவேளை இது அஸ்தத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்க, அது பெண் குழந்தையா இருக்கு, ஓகேவா? இப்ப பெண் குழந்தைனா அடுத்த குழந்தையும் பெண் குழந்தையாவே இருக்கும். இதே சொல்லிக்கூட வேணும். ஒருவேளை லட்சணத்துக்கு 3ஆம் பாவத்துல சூரியனுக்கு புதனும் சேர்ந்திருந்தா அடுத்தடுத்து பெறக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே பெண் குழந்தையா தான் இருக்கும். முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த ஆண் மகனுடைய பெண் மகனுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவத்துல சூரிய புதன் சேர்ந்திருந்தா அவனுக்கு பெறக்கூடிய முதல் குழந்தையே பெண் குழந்தையா தான் இருக்கும், இல்லையா? சரி, இப்ப நடப்பு திசை என்ன? மக நட்சத்திரம், கேது திசை. கேது திசையில கேது புத்தி முடிஞ்சிருக்கும். ஒருவேளை கேது திசை சுக்கிர புத்தி நடந்துச்சு. சுக்கிரன் எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 11ல இருப்பார் கடகத்துல. சார் பாத்துங்க சார், பஞ்சாங்கத்துல கடகத்துல 11ல இருப்பார் இல்லையா உங்களுக்கு? சோ அதனால அந்த சுக்கிர திசை, அதாவது கேது திசையில அவருக்கு சுக்கிர புத்தி நடக்குது. அவருக்கு என்ன பலன்? அவ்வளவுதான், ஃபேமிலிக்கு முடிச்சு போச்சு.
இந்த கேது திசை என்பது லக்கணத்தில் இருக்கிறார் இல்லையா? அந்த கேது அஸ்தத்தில் இருப்பார். இப்ப சுக்கரன் எங்க இருப்பாரு? 11 இருப்பார். அப்ப இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையுடைய தகப்பனார் அல்லது இந்த குழந்தைய பாட்டேன் முதல்ல பெரியவங்க தான் குழந்தை பிறந்தவங்க கொண்டு வருவாங்க. வாங்கினா ரவினா குழந்தை பிறந்தவங்க பெரியவங்க தான் வருவாங்க. ஏன் தெரியுமா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு விதை முளைக்குதுன்னா இளையுதிர் காலம் ஆரம்பிச்சு. ஏற்கனவே மரம் தளித்து அந்த இளையுதிர் காலம் வந்துருச்சு. அப்போ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா பெரியவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜாதகத்தை கொண்டு கொடுத்து கேப்பா பெரியவங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? இப்ப கேதுனா யாரு? தாய்வழி பாட்டியா தகப்பனாரடி பாட்டியா? தாய்வழி பாட்டி. இப்ப கேது லக்னம் சூரியனுடைய சாரத்தில் இருக்காரு, சூரியன் 10 இருக்காரு, கேது சந்திரன் இருக்காரு, அந்த சந்திரன் மகத்தில் இருக்கிறாரு. யாருக்கு பாதிக்கும்? அந்த கேதுவுக்கு பாதிக்கும். கேது யாரு? இப்ப குழந்தை பிறந்த என்ன சொல்லணும்? இத தகப்பனார் வழி தாய் வழி பாட்டிய பாதிக்குங்க, ஜாக்கிரதையா இருக்கணும், கீழே விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிதானமா இருங்க அப்படின்னு சொல்லணும். ஜாதகம் பார்த்து என்ன போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தது சுக்கரசை வருது. அவன் கேட்பாங்க அடுத்தது சுக்கரசை நல்லா இருக்குமா? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒருவேளை கேது சுக்கரை பத்தி போனா 4 வருஷம் இருக்கும் கேது. அடுத்து சுக்கரசை ஆரம்பிக்கும். சுக்கரன் பர்மனண்டா இருக்காரு போருடைய சாரத்துல. அந்த சுக்கரசை நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதான். சரி அடுத்து பாட்டனை கேட்போம். பாட்டனா ஜாதகம் கொண்டு வருவார், வேற யாரும் கொண்டு வருவா? பாட்டு எத்தனை போவான்? 9க்கு 9 எத்தனை? 5. இங்க கன்னியாலங்கனுக்கு 5ஆம் பாவம் என்ன? மகராசி. மகராசிக்கு அதிபதி யாரு? சனி. சனி எங்க இருக்கிறாரு? 6ல இருக்கார். இப்ப பாட்டை எங்க இருக்கிறாரு? இந்த பொண்ணு கடல்ல இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த பொண்ணு கடல்ல இருக்கிறார். அப்ப அவர் என்ன இருப்பாரு? இந்த கடன் கடன் இருந்தா அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. சரி இப்ப இந்த ராகு இந்த சம்பந்தப்பட்ட அந்த சனி பாட்டனுக்குரிய கிரகமான சனி ராகு சாரத்தில் இருக்கிறார். ஒருவேளை அந்த கோச்சார் ராகு வந்து டச் பண்ணும்போது அந்த பாட்டனை பாதிக்கும். இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு பாட்டனுக்கு ஆகாதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடன் பிரச்சனையால வழக்குகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும், கோர்ட் கேஸ் நடக்க வேண்டியதா இருக்கும், அல்லது கெட்டப்ப அவப்பேர் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பாட்டை ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டை சொல்லட்டுமா இல்லையா? இந்த குழந்தை பிறந்திருக்கா இல்லையா? இருக்காது. யாருக்கா தகவல் வந்துச்சா? 2 நேரம் வரைக்கும் ஏதாவது ஒரு குழந்தை பிறகு ஃபோன் போட்டாங்களா இல்லையாங்க சார்? சார் 500 குழந்தை பிறந்திருக்கு சார். எனக்கு வரல, கொஞ்ச நாள் தகவல் வரும். நான் இதே தான் சொன்னோம். சரி பாட்டனை சொல்லியாச்சு. என்னங்க எடுத்த பாட்டனை சொன்னீங்க? சரி இவங்க அப்பாவை சொல்லுங்க. யாரு? 7, 8, 9. 9ஆம் பாவம் இருக்கு கன்னியா லக்னத்துக்கு. 7, 8, 9. 9ஆம் வீட்டுக்கு சுக்கரன். அங்க யாரு இருக்கிறா? குரு இருக்கா. தகப்பனாரே இருக்கிறார். தகப்பனார் எப்படி இருக்காரு? சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறார். சந்திரன் யாரு? அவங்க அம்மா. இங்க 4ஆம் வீட்டுக்கு யாரு? குரு. குரு எங்க இருக்காரு? 9ல இருக்கிறார். 9 எங்க? சந்திரனுடைய சாரத்தில் இருக்கு. இதனுடைய பலன் என்ன? இதனுடைய பலன் என்ன சார்? எனக்கு தெரியல சார், நீங்க சொல்லுங்க சார். நான் எவ்வளவுதான் சார் பாக்குறது, பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடும் சார். பாட்டனை சொன்னோம்ல, பாட்டை தான் ஜாதகம் கொண்டுதாரு. அப்பா அம்மா சொல்லணும்ல. அப்பா கூட அந்த கிரகம் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. சொல்றேன். லக்னம், லக்னின் நட்சத்திரம் புத்திரம், சூரியன். 4ஆம் வீட்டு குரு 9ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அம்மா சந்திரன். சந்திரனுடைய சாரத்திலேயே இந்த குரு இருக்கிறாரு. அப்ப சூரியன் சந்திரன் அப்பா இல்லையா? இது என்ன ஆகும்? இந்த குழந்தை பிறந்த நேரம் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சண்டை கட்டிட்டு பிரிச்சிருக்கலாம், சமாதானமா பிரிச்சிருக்கலாம், வெளிநாட்டுல கூட இருக்கலாம், வெளி மாநிலத்துல கூட இருக்கலாம் இல்லையா? இது அந்த காலபுருஷத்துக்கு 6ஆம் பாவம் இல்லையா? இந்த குழந்தை எங்க பிறந்துச்சு? குழந்தை எங்க பிறந்துச்சு? வீட்டுல பிறந்துச்சா? சார் எல்லாமே குழந்தை இப்ப ஹாஸ்பிட்டல் தான் பிறகுது. எல்லா குழந்தையும் ஹாஸ்பிட்டல் தான் பிறகுது. ஹாஸ்பிட்டல் 2 வகையா பிரிக்கலாம். எப்படி? ஹாஸ்பிட்டல்ல போய் கரெக்ட் 200 கிலோமீட்டர் ஓகே. அதாவது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னியா லக்னம் 6ஆம் பாவதியா இருக்கிற காரணத்தால கண்டிப்பாக தனியார் மருத்துவமனையில பிறக்கிறது வாய்ப்பு கிடையாது, அரசு மருத்துவமனையில பிறக்கும். எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் நினைக்க. நார்மல் டெலிவரி வீட்டுல பாக்குறது கிடையாது. சரி எப்படி பிறந்தது? நார்மல் டெலிவரியா சரியா? எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த அந்த அறுவை சிகிச்சைக்கு உரிய கிரகங்கள் என்ன?
செவ்வாய். சரி, அப்புறம் ராகு. ராகு இங்க எங்க இருக்கு ராகு? இந்த லக்கணத்துல கேது 7ல ராகு இருக்கிறார். ஓகேவா? சரி, 8ல செவ்வாய் இருக்கிறாரா? இது இந்த குழந்தை ஆபரேஷன் மூலியமா தான் பிறந்திருக்குது, நார்மல் டெலிவரி ஆகல. சரி, லக்னாதிபதி எங்க இருக்கிறார்? லக்னாதிபதி புதன் எங்க இருக்காரு? 11ல இருக்காரு. 11ல எதுல ஜீவா இருக்காரு? ஐலத்தியா. சரி, பாருங்க யாராச்சும் அந்த புதன், இந்த லக்னாதிபதி புதன் மொபைல் போட்டுக்கிறீங்க யாராச்சும்? சரி விடுங்க, அநேகமா மேக்சிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசத்துல இருக்கலாம். அந்த புதன் வந்து 11ஆம் பாவத்துல கடகத்துல இருக்கிறாரு. கடகத்துல இருக்கிற புதன் வந்து 7 நட்சத்திராதிபதி என்ன? ஆயிலியம்மா. சரி, எத்தனை நட்சத்திரம் சார்? கரெக்ட். சரி, சரி, பரவாயில்ல. ஒரு வாரம் இப்ப புனர்பூசம் தான் மெயினா எதிர்பார்த்தோம். இப்போ அந்த குழந்தை எப்படிங்க? அந்த குழந்தை வந்து என்ன கேட்டேன், எங்க பிறந்திருக்கு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கு சொன்னோம், சிரேன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், அது அரசு அலுவலகத்துல பிறந்திருக்குன்னு சொல்றோம். இப்போ அந்த புனர்பூச நட்சத்திரம், இந்த கன்னியா லக்னத்துக்கு புனர்பூசத்துக்கு அதிபதி குரு யாரு? இல்லையா? அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல அந்த புதன் லக்னாதிபதி இருந்தா இந்த பாப்பாவுடைய வெயிட், இந்த பாப்பாவுடைய வெயிட் 3.5 கிலோ இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் உங்களை பொறுத்த வரைக்கும்? கொஞ்சம் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஒருவேளை நார்மல் டெலிவரி ஆக கூட வெஜைரியா ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க அல்லது ஆபரேஷன் பண்ணி எடுப்பாங்க. இந்த லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதி நட்சத்திரம் குரு, அந்த குரு இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா இருக்கிறாரு. அப்ப குரு சம்பந்தப்பட்டாவே கொஞ்சம் குழந்தை உறப்பாயிரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இது சொல்றோம்ல, தண்ணி வாட்டர், இது என்ன சொல்றது, பனிக்கூடம் சொல்லுவாங்க, அது ஹியூமோகுளோபின். இப்ப உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பனிக்கூடம் உடைஞ்சு போச்சு, இங்க ஆபரேஷன் பண்றோம், இங்க நார்மல் டெலிவரி பார்க்க முடியாது, ஆபரேஷன் பண்றோம். இந்த குழந்தை ஆபரேஷன்ல தான் பிறந்திருக்குது, அறுவை சிகிச்சையில பிறந்திருக்குது. ஏன் 3.5 கிலோ இருக்குது ஜாதகத்துல? 3 கிலோ தான் நார்மல் டெலிவரிக்கு ஆகும் சார். 2.25 to 3 தான் ஆகணும். நான் 3.5 ஏறிச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த தாய்க்கு சேதாரம். அது வந்து ஒரு மெடிக்கல் கான்செப்ட், அது ஹைட் வெயிட்டை பொறுத்து. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆகிறனால ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை அப்பாவை சொன்னா அம்மாவை சொன்ன, சரி அம்மா அப்பாவை சொன்ன, அம்மாவை சொன்ன, தாயார் ஸ்தானம். இப்ப இந்த 4க்கு 10ல லக்னம் ஆயிப்போச்சு. 4க்கு 10ல லக்னம். அந்த லக்னாதிபதி புதன் 8ல இருக்கிறார். இந்த அம்மா படிச்சிருக்குமா, வேலைக்கு போயிருக்குமா அப்படின்னா படிச்சிருக்கும், வேலைக்கு போயிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல இந்த தாய்க்கு 10ஆம் பாவம் கண்டிப்பா, தாய்க்கு 10ஆம் பாவம் அதிபதி புதன். ஸோ அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறது வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த தாயார் ஸ்தானத்துக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவா இருக்கிறார். அதே மாதிரி 7, 8, 9ஆம் சூரியனா இருக்காரு. கல்வி உண்டு, அந்த மாதிரி கல்வி உண்டு. வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துருக்கலாம், வேலை வாய்ப்பு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இப்போ ஒருவேளை அந்த குரு, அந்த கோச்சாருக்கு இந்த குரு வந்து கன்னி லக்னத்தை பார்க்கறதுனால இந்த வருஷம் அந்த பொண்ணுக்கு காம்படேட்டிவ் பரீட்சை எழுதுனா வேலை கிடைக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்கும், எந்த உத்தியோகம் வேணாலும் கிடைக்கலாம். யாருக்கு? அம்மாவுக்கு. சரி, தாய் கூட பிறந்தவங்க கேட்கறாங்க. சில பேர் சித்தி எப்படி இருப்பான்னு கேட்பாங்க, மாமா எப்படி இருப்பான்னு கேட்பாங்க. கேட்டுறாங்க டைரக்டா. அது பிரியாட்ட போறவங்க யாருமே கேட்கறதுல கண்ண மூடி சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு பவர் இருக்கு, பிரியா சக்தி இருக்கு. ஏன்னா நாமெல்லாம் போனோம்னா தான் 20,000 டோக்கன் தான் நமக்கு 20 தான் கொடுக்குறாங்க. இது 19 எல்லாம் கொடுத்துறாங்க. 5,000, 20, 5,000, 30 அரிசி கொடுக்குற மாதிரி. மச்சான், இந்த ஜாதகத்துக்கு 3ஆம் பாதிபதி சனி. இதுல வந்து 7, 8, 9, 10, 11. 11ஆம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு? 3, 11 தான் முக்கியம். 11ஆம் வீட்டுக்கு வந்து செவ்வாய், அதாவது அந்த தாயார் ஸ்தானத்துக்கு 5ல இருக்கிறார் இல்லையா? இந்த தாயார் ஸ்தானத்துக்கு அந்த 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, 11ஆம் வீட்டுக்கு சுக்கரன் வந்து 8ல இருக்காரு. அப்ப இதுக்கு எலஸ் தான் இருக்க முடியுமே தவிர, இந்த பொண்ணு தான் மூத்த பொண்ணா இருக்க முடியும் தவிர எலஸ் யாரு இருக்க, இது வந்து மூத்த பொண்ணு. அப்ப இதுக்கு இளைய சகோதரி தான் பார்க்கணும். அத்தை அப்படிங்கிறது சுக்கரன் அப்புறம் வச்சுக்க. அப்ப ஜாதகத்துல இளைய சகோதரி அந்த சந்திரன், இப்ப சனி இளைய சகோதரன் சனியா இருக்கிறார். இந்த சனி வந்து ஆவணி மாசம் இந்த குழந்தை பிறந்தா சனி வக்ரமாயிரும், சூரியன் நேரடி பார்வை வக்ரமாயிரும்.
அப்ப இந்த ஒரு பொண்ணு தான், இந்த அம்மா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஆனா இப்ப அந்த சகோதரி ஒண்ணு இருக்குது. இந்த தாயாருக்கு இளைய சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு மனம் ஆயிடுச்சா இல்லையா ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த சகோதரிக்கு மனம் ஆயிடுச்சா? அந்த தாயார் தாயார் கூட பிறந்தவங்கள கேக்குறாங்க. தாயார் கூட பிறந்தவங்களை கண்டுபிடிக்க ஒரு உடன்பிறப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்கிறாரு நம்ம சக்திக்கு ஒரு புக்கு. அது கொஞ்சம் சரியா நமக்கு வரமாட்டேங்குது. நீங்க அனுபவத்துல தான் கத்துக்க முடியும். தாயாருடைய உடன்பிறப்புகள் போகும், தாயாருக்கு ஒண்ணு இளைய சகோதரி மூத்த சகோதரி ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கும். அப்ப இலசு பாத்தீங்கன்னாக்கா அந்த 3ஆம் வீடு சனியுடைய வீடா இருக்கு. சனி அங்கேயே இருக்கிறார். சோ இளைய சகோதரி உண்டு. இவருக்கு மூத்த சுக்கரன் மூத்த சகோதர ஸ்தானம் சுக்கரனா இருக்கு. அந்த சுக்கரன் இந்த தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவத்துக்கு 8ல இருக்கிற காரணத்தினால இதுக்கு மூத்த சகோதரர் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஆனா இளைய சகோதரி உண்டு. அப்ப இளைய சகோதரி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா கேட்பாங்களா? அந்த இளைய சகோதரி நீங்க சொல்லணும் சார், அவன் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவளும் கேட்கக்கூடாது, நீங்க சொல்லணும். அந்த இளைய சகோதரி கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்பாங்க. அந்த இளைய சகோதரி ஸ்தானத்தை குரு கிராஸ் பண்ணிட்டாரா? இப்ப சனியோட சேர்ந்து குரு கிராஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப கல்யாணம் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. ஆனா இப்ப முதலத்து குரு போனா அந்த இளைய சகோதரிக்கு கல்யாணம் ஆகும். அவங்க தேடிட்டு இருக்கிறீங்களா? தேடிட்டு இதை வச்சு இந்த பாப்பாவுடைய ஜாதத்தை வச்சு அந்த இளைய சகோதரி இருக்கிறா பாருங்க, தாயாரோட இளைய சகோதரி, அதுக்கு எப்படி கல்யாணம் ஆகணும் உங்களால சொல்ல முடியும். இன்னும் சும்மா போட்டு மரணம் ஆராய்ச்சி பண்ணுற அவசியம் சும்மா அப்படியே கட்ட தெளிவா தெரிஞ்சோம். ஆமா குரு சார், சனியோட குரு கிராஸ் பண்ணும் போது அந்த குரு கிராஸ் பண்ண சனியை பண்ணாரு 3 வருஷம் பண்ணல. ஆனா சனியோட சேர்ந்து குரு கிராஸ் பண்ண கல்யாணம் வைக்க மாட்டார், அது பிடிக்காது. இப்ப அந்த 3ஆம் பாவத்தை, அந்த தாயாருக்கு 3ஆம் பாவம்னா அந்த கும்பத்தை குரு எப்ப பாக்குறாரோ அப்ப கல்யாணம் ஆயிடும். சார் அக்கனுக்கே போது குழந்தை பார்த்துருக்குறா, எப்படி வசதி வேணாமா சார்? நியாயம் வேணாமா? 2 பிள்ளைங்க எப்படி கல்யாணம் பண்ண? இப்ப அவர் அண்ணன் வசதியா இருப்பாரு, ஒரே நேரத்துல 2 கல்யாணம் பண்ணுவாரு, நாம எப்படி பண்றது? சரி இவங்க அப்பாவை கேட்கறான், அந்த குழந்தை பார்த்துருக்கு. தகப்பனார் என்னங்க வேலை செய்யறாரு? தகப்பனாருக்கு ஏதாவது வேலை இருந்தா ப்ரொமோஷன் கிடைக்குமா? ஒரு என்ன வேலையில் இருக்கிறாரு? அப்ப நான் கன்னியாலங்கிறதுக்கு 9ஆம் பாவம் இது பாருங்க, 7, 8, ரிஷபம் வரும். ரிஷபத்துக்கு 7, 8, 9, 10. ரிஷபத்துக்கு 10. இப்ப ஒருவேளை அந்த சனி வக்கரமா இருந்தா, இந்த ஜாத் 9, 10 வக்கரமா இருந்தா அவர் வேலைக்கு போயிடுவார். வக்கரம் இல்லைன்னா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு, வேலை கிடைக்காது. அவர் சுயதொழில் செய்யலாம், கல்வி இருக்கு. சரி தகப்பனாரோட உடன்பிறப்பு பார்க்கலாம். 7, 8, 9. அதுக்கு 3ஆம் பாவம் எது 9க்கு பாருங்க, 7, 8, 9, 1, 2, 3 கடகபாவம். இப்ப இளைய சகோதரி இருப்பாங்களா, சகோதரர் இருப்பாங்களா? அங்க யார் இருக்கிறா? அங்க சுக்கரன் இருக்காரா இல்லையா? சுக்கரன் யாரு? அத்தை அல்லவா? அப்ப அந்த மணமகன் அந்த தம்பி இவங்க அப்பாவுக்கு ஒரு சகோதரி இருக்கணும்ல. சுக்கரன் புதனோட சேர்ந்திருக்கிறாரு. சரி 2 வச்சுக்க. அதை பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணா? எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கான்? முடிஞ்சு போச்சு. நீங்களே சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சா? அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு, அதனால என்ன? அது குழந்தைங்க கூட இருக்குது. இப்ப பிறந்திருக்குது குழந்தை, இதோட சேர்த்து அது குழந்தை பிறகு, அதுவும் பெண் குழந்தையா இருக்கு. சரி ஜீவா, இந்த அப்பாவுக்கு மூத்த சகோதரி இருக்கிறாங்களா? இங்க பாருங்க, 7, 8, 9, 7, 8, 9, 10, 11 உருவாக்க வாய்ப்பு இல்ல. சரி கரெக்ட், வாய்ப்பு இல்ல. இவர்தான் பெரியவர். இப்ப ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன ஆச்சு, குழந்தைய சொல்லியாச்சு, குழந்தைய அப்பா அம்மா சொல்லியாச்சு, பாட்டம் பாட்டி சொல்லியாச்சு. இப்ப இந்த குழந்தை பிறந்த யாரா வருவாங்க, இந்த தேதியில பிறந்த டைம்ல வருவாங்க. இப்ப நான் போனா வருவாங்க ஆஃபீஸ். இந்த பலன் சொல்றோம். நாம இதை சொன்னோம்னா அவங்க பாட்டுக்கு மெய் மறந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் கும்பல சேர்த்த மாட்டோம், எனக்கு அது சரியா வராது. ஆனா ஒரு மணிக்கு ஒருத்தர் தான், அந்த 1 மணி நேரத்துக்கு அவனுக்கு ஜாதகம் சொல்லுவான். 300 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கலாம், அவனு தப்பு. ஆனா பிரியாவுக்கு 5 நிமிஷத்துக்கு அந்த ஜாதகம் சொல்லிட்டே இருப்போம். சக்தி குரு நான் 11 மணிக்கு தான் ஆஃபீஸ் தரப்போ 4 மணிக்கு சாத்தி போறோம், வந்தவங்க வராட்டி போங்க. இவர் இப்ப லேட், ரொம்ப லேட், 11 மணிக்கு தான் வராரு. நம்மளை விட ரொம்ப மோசம் போயிட்டார். அவர் ரோடு வச்சிருக்கலாம், ரோடு மேல ஆஃபீஸ் வச்சிருக்கிறாரு. இவரு யாராவது மஞ்சள் பைய வச்சுட்டு போன் போட்டதான் வருவார்.
நான் வந்தாலும் உடனே திறந்துடுறது. அவன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். அவன் வருவாரு, வந்துட்டு இருக்கிறாப்பா, இருப்பான். கண்ணுக்கே தெரியாது. சோ அதனால பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது. நம்ம தென்னாலிராமன் அடிக்கடி சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதோ சரி, ஒரு கல்யாணம் முன்னி வைக்கிறது ஜோதிடரோட வேலை. யார் கையில கல்யாணம் கூடி வரும், யார் பார்த்தா அந்த கல்யாணம் செட் ஆகும். சார் ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணுறது, ஒரு மாசத்துக்கு ஒரு கல்யாணம், அட்லீஸ்ட் ஒரு கல்யாணம் நான் பண்ணி வச்சேன். எந்த மாற்றமும் கிடையாது. 10 ஜாதகம் ஒன்று தான், ஒரு ஜாதகம் நானே கூப்பிட்டு பேசுவேன், பேசி எல்லாம் கல்யாணம் பண்ணி. எனக்கு சந்திரன் சம்மந்தப்பட்டில்லை, பட் நான் புரோக்கரேஜ் பண்றது கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாங்கனை உட்கார வச்சு பேசி அந்த நம்பரை கால் பண்ணி இந்த மாதிரி சமாச்சாரம் ஜாதகம் இருக்குது, நான் வாட்ஸ்அப் நம்பரை பார்த்து சொல்லுங்கன்னா முடிஞ்சு போகும். டீட்டெயில் சொல்லணும். இப்ப உங்க ஜாதகத்துல உங்களுக்கு அந்த சுக்கிரனோ அல்லது குருவோ வலுவா இருந்தா, அல்லது குரு பார்வை ராசிக்கோ லக்னத்துக்கோ அடிக்கடி இருந்துகிட்டே இருந்தா, நீங்க சேர்த்தி வைக்கிற கல்யாணம் நிச்சயமா 100% கரெக்டா இருக்கு. நீங்க சேர்த்துற ஜாதகம் போறோம், கல்யாணம் ஆயிரும். உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி நல்ல சூப்பரா அதிசயம் நடத்துறாரு வச்சுன்னா யாரு வரா? உங்களுக்கு 6ஆம் பாவதி திசை யாரு வரா? ஏங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. அவன் சரியா டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆனது பிற்பாடு அந்த கூண்டை விட்டு வெளியே எட்டி குதிக்கிறான். எப்படி கத்தி எடுத்து குதிக்கிறான். அவர் ஜட்ஜி உள்ள ஓடிட்டார். ஸோ அதனால கூட பொறுத்த வரைக்கும் அந்த 6ஆம் பாவம் ஒரு கிரகத்தில் திசை நடத்துன்னு கேட்டீங்கன்னா அவங்க கூட கடன், ரோக, பிணிப்படை சம்பந்தமான நபர்கள் தான் மேக்சிமம் வருவாங்க. நீங்க உங்களுக்கு எப்போ தீர்வு கிடைக்குமோ அப்போ அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியாது. நம்ம தேர்ப்புலியாமல் எங்க கணேசன் இன்னொருத்தர் இருப்பார். அதுக்கு முன்னாடி அவரை பார்க்கறதுக்காக இந்த காதப்பள்ளியிலிருந்து ஒரு கஸ்டமர் போனார். அவர் போகும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கோழிப்பண்ணையை விரிவாக்கம் பண்றதுக்காக அவர் கேட்க போயிருக்கார். அவர் என்ன கேட்டா அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு, ஐயா உங்களுக்கு அடிக்கடி வயிறு வலி இருக்குதா, கிட்னி ஏதாவது கொஞ்சம் கோளாறா இருக்குதா, யாரு ஜோசியர் கஸ்டமர் கேட்கிறார். ஆமாங்க அந்த காலில் வெரிகோஸ் மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கஸ்டமர் ஆமாங்கன்னு காலை காட்டுறார். அந்த இது நேரமெல்லாம் சுத்தி இருக்கு. அவர் சொன்னாரு, நீங்க இன்னைக்கு 1ஆம் தேதி 23ஆம் தேதி பிற்பாடு வாங்க, உங்களுக்கு பலன் சொல்றேன், அது வரைக்கும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். கோழி பண்ணை விரிவாக்கத்துக்காக கேட்க போறாரு அந்த ஜோசியர்கிட்ட. அந்த ஜோசியர் அந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, நீங்கள் நானும் ஒரே தேதியில ஒரே நேரத்துல வந்துருக்கிறோம். அதனால 23ஆம் தேதி பிற்பாடு நல்ல நேரம், அன்னைக்கு பேசிக்கலாம். 23, 24 தேதி வந்துச்சு. 24ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா கடுமையான மழை பெய்யுது. இவர் அங்கிருந்து உள்ள போகணும் 2 கிலோமீட்டர். சிஎம்எஸ் காலேஜ்ல இருந்து அவர் அந்த வழி கூட்டு கீழே விழுந்துட்டார் பைக்ல போய். அவர் போகிறதுக்காக சொல்லிட்டு இந்த மழையில் யாருமே கவனிக்கல. 3 மணி நேரம் ஆள் அவுட் ஆயிட்டார். முடிஞ்சு போச்சு அந்த கஸ்டமர். அப்புறம் தான் அந்த அம்மா கூட போன அம்மாவுக்கு ஒரு 15 நாள் கழிச்சு யோசனை வந்துச்சு. ஏன்னா ஜோசியர் இந்த தேதியை குறிச்சாரு, உனக்கு இருக்கு எனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்க்க போறாங்க. 1 மாசம் கழிச்சு அவரும் அதே 23ஆம் தேதி இறந்துட்டார். அவரும் போயிட்டார். அவர் கணக்கு எப்படி வந்துச்சு, எப்படி போட்டாரு? அவர் தாங்க ஜோசியர். போன வீடியோ 6ஆம் பாவத்தை பத்தி பேசின சக்தி குரு சொல்றாரு, அந்த வீடியோ யாரும் பாக்குறீங்க, எல்லாம் பயந்துக்கிறாங்க. நீங்க போய் அதை எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவளை திறக்கவே மாட்டேங்கிறான், ஆஃப் பண்ணிட்டான். 6ஆம் பாவத்தை பேசினா பயந்துக்கிறான். இப்போ நம்ம ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, எர்ணாபுரத்துல ரவி ஒருத்தர் இருக்கிறார். எர்ணாபுரத்துல ஒரு ரவி இருக்கிறார். அவரு ஜோசியன் இப்ப வரதில்லைங்க. அவங்க தாத்தா தான் எங்க ஆரம்பத்துல சங்கத்துல நிறைய டொனேஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டு விழா மீட்டிங்ல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் டொனேஷன் பண்ணி அவரை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் சமூகத்துல இறந்துட்டார். இப்ப வந்து அவரு வந்து எப்படி ஒரு 2 மீட்டிங்கு முன்னாடி எங்க கிட்ட பேசுறாரு. அவர் ஆயுள் பாவத்தை பத்தி பேசுறாரு. அவர் ஆயுளை பத்தி பேசுறாரு. ஆயுள் பாவத்தை பத்தி பேசுறாரு. அது ஒரு கணவருக்கு அந்த கூட பிறந்தவங்க, மகன், ஒய்ஃபு, அவங்க ஆயுள் பாவத்தை குறிக்கிறாரு. அவரு சொல்லிட்டே வர்றாரு. 15 நாள் கூட இல்ல, சக்தி கூட எனக்கு போன் போடுறாரு, அம்மா இறந்துட்டாங்க பொருட்கள். இப்ப எதுக்காக இந்த இடத்துல ஆயுள் பாவத்தை பத்தி பேச வேணாம், ஆயுள் பாவத்தை கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இது 10 பேர்த்துல யாராவது சொல்லுவாக்கு பலிதமாகும். அதனால அந்த ரோகம் கடனையும் இந்த ஆயுள் பாவத்தை பத்தி இங்க யாராச்சும் பேசுனா என்ன பண்ண முடியுங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்க, ஜாஸ்தி பேச வேணாம். ஏன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க நிறைய அனுபவத்தை பார்த்துட்டோம். நாள் குறிக்க வேண்டியதா இருக்கு.
அவர் பெரிசாமன்னு பேசலாம், அவர் புலவர், அவர் பேச அவரை பத்தி கவலை. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஜாதகத்தினுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தா போதும், ஜாதகம் அவசியம் கிடையாது. நீங்க அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஃபேமிலி டீடைல்ஸ், போக்குவரத்து, பாட்டா பாட்டி போக்குவரத்து, கர்மயோகம் உண்டா இல்லையாங்கிற சமாச்சாரம் போக்குவரத்து எல்லாமே சொல்லலாம். ஆச்சா? இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு அந்த தோஷத்தை சொன்னோம், அதே மாதிரி யோகமும் சொல்லலாம். அந்த குழந்தை சொன்னா இல்லையா, நட்சத்திராதிபதி நட்சத்திரம் அந்த குருவுடைய சாரத்துல இருந்தாலும் குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம் போக்குவரத்துலாம் கிடைக்கும். மாடு மாளிகை கூட ஒப்பந்தம் கட்டுவாருன்னு சொல்றோம். ஸோ அதனால அந்த யோகத்தையும் சொல்றோம். அந்த குழந்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிற காரணத்தினால, அது பெற்றோரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற காரணத்தினால, 18 வருஷம் வரைக்கும் பெற்றோர் கூடவே இருக்கிற காரணத்தினால, அதுக்கு 7 சனி அஷ்டம சனி வந்தாலும் அந்த பெற்றோர்கள் தாங்கிக்குவாங்க. அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த குழந்தை எப்போ சுயமா அனுப்பிக்குது அந்த 7 சனியை, அது +2 படிக்கும் போதோ அல்லது காலேஜில் படிக்கும் போதோ அந்த 7 சனி வந்ததுன்னா அந்த படிப்புல மெமரி லாஸ் ஆகுது, அந்த கல்வியில அரியர்ஸ் வரும். அப்ப அதே மாதிரி யோகமும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு பையனுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு உண்டான யோகம் பூராமே அப்பாவுக்கு சரி. அப்ப என்ன பண்ணும், அந்த கூரையை பிரிச்சு வைக்க முடியாது. நேற்று யாரோ ஒரு ஜோக் பார்த்தேன். சார் இந்த மாதிரி வீடு கட்டின ஒரு இன்ஜினியர்கிட்ட போறேன், ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட அவர்கிட்ட போறோம், இதை வீடு கட்டுங்க எவ்வளவு செலவாகும். அவர் சொன்னாரு, தரை கட்டடம் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறதா இருந்தா 1.5 லட்சம் ஆகுங்க, மாடி வீடு கட்டுறதா இருந்தா 50,000 ஆகுங்க அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், முதல்ல மாடி வீடு கட்டுங்க, அப்புறம் நம்ம தரை ஃப்ளோர் கட்டிக்கலாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. சரி, நன்றி, டைம் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.